ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் கோல்டு சேவிங்ஸ்ல எப்படி இம்பார்ட்டன்ஸ் காட்டலாம், அது என்னென்ன மாதிரி விதத்துல அவங்க கோல்டு சேவ் பண்ணும்? Hello guys, welcome back to my channel. In this video we are going to see about gold versus land for best investment for long term. May I come in? என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்குன்னா சொன்ன கோல்டுல பண்ணலாம், சில்வர்ல பண்ணலாம், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த டைம்ல எல்லாருமே வர காசை ஃபுல்லா லேண்ட்ல போட்டுன்னு போட்டுட்டே இருந்திருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், போட்டவங்க டபுள் ட்ரிபிள்லாம் பண்ணியிருந்தாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கும் அதே ஃபார்முலாவை நிறைய பேர் டப்பா அடிச்சிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் வந்து அந்த 2010க்கு முன்னாடி அளவுக்கு எப்படி க்ரோ ஆச்சோ அந்த மாதிரி இப்போ க்ரோ ஆகல. நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் கோல்டை விட லேண்டில் நீங்கள் வந்துட்டு பல மடங்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்பேர் டு கோல்டு, லேண்டு தான் வந்துட்டு அதிகமான ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்குது. பிகாஸ் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கம்மியாகும், அடுத்த நாள் அதிகமாச்சுனாலும் கம்மியாகும். இது மாதிரி ஏறி இறங்கி டைட் இருக்கும். ஆனால் லேண்ட் வேல்யூ வந்துட்டு அப்படி கிடையாது. லேண்டு வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா டே பை டே வந்துட்டு அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அது வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து கம்மியாகாது. நீங்கள் டேட்டாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி வந்து ஆவரேஜாக 9லேருந்து 10% வரை தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லேண்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கே கிடையாது. நீங்கள் லேண்டை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லேண்டை வந்துட்டு எந்த மாதிரி ஏரியாவில் வாங்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டை டெவலப்டு ஏரியாவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக அதோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகாது. அதே நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டை ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியா வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்துட்டு அது டெவலப்டு ஏரியாவாக மாறுறப்போ அதோட வேல்யூ வந்துட்டு 3லேருந்து 5 மடங்காக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவர் சொல்கிறது வந்துட்டு பார்ட்டாமல் வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ ஏன் வந்துட்டு இவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, இவர் பேர் வந்துட்டு என்கே ஆனந்த். இவர் வந்துட்டு ஆரா கோல்டுன்னு ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆரா கோல்டை பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு ஆரா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஆரா கோல்டை பற்றின முழு விவரத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு 3 மாசத்துல ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, பணம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த லேண்டை போய் அடுத்த நாள் நைட்டு வித்துலாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பையர் கிடைக்கணும். முதலுக்கு மோசம் வரக்கூடாதுன்னா தங்கம் தான் அதுக்கு வந்து பெட்டர். ஆக்சுவலி இவர் சொல்கிற அந்த லிக்விடிட்டி வந்துட்டு கரெக்டு தான். ஏன்னா வந்துட்டு நம்ம லேண்டை வந்துட்டு உடனே வந்து விற்க முடியாது. ஏன்னா உடனே நமக்கு வந்து பையர் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு லேண்டை வந்துட்டு விற்க முடியலனா அப்படின்னாலும் நம்ம வந்து மார்கேஜ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த லேண்டை வந்துட்டு அடகு வச்சு நமக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மந்த்லி நம்ம அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் வந்துட்டு நம்ம கட்டி வந்துட்டு நம்ம லேண்டை வந்து நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி வந்துட்டு நம்ம லேண்டில் வந்துட்டு உடனே விற்க முடியலன்னா அப்படின்னாலும் நம்ம அடகு வச்சு நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு வேணுங்கிற பணத்தை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு டெக்னிக்கலி கோல்டோட பிரைஸ் கம்மியாயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஆன் பேப்பர் நீங்க வந்து லாஸ் மாதிரி இருக்கும். இவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அந்த பொருள் கையில இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு உங்களுக்கு லாஸே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா கோல்ட்ல வந்துட்டு அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இந்த கோல்டை வந்துட்டு நீங்க அடகு கடையில வந்துட்டு வச்சாலுமே இல்ல நீங்க அந்த கோல்டை நீங்க வித்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து செய்கூலி சாதாரணம், மேக்கிங் சார்ஜ், அது இது ஜிஎஸ்டி என்ன சொல்லி கம்மி பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது இப்போ கிராம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு கிராம் வந்துட்டு அவங்க 800 ரூபா தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு அடகு கோல்ட நீங்க வந்து செல்லோ பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த நகை கடையில வந்து நீங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த 10 கிராமான டுடே பிரைஸ் வந்துட்டு 1 லேக் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லேக் அது கையில் தர மாட்டாங்க. கைக்கு வந்துட்டு 90,000 ரூபாயில இருந்து 95,000 இருந்தா கைக்கு வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கோல்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் லாஸ்